ஏஜிஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th சிறப்பு தமிழில் இருக்க புக் பேக் கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம 12th சிறப்பு தமிழ்லேருந்து அப்ஜெக்டிவ்ஸ் கொஷின்ஸ் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 13 வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சப்போஸ் வந்து அது யாராச்சும் அந்த வீடியோஸ் வந்து பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 12th சிறப்பு தமிழ்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அந்த நம்ம ஏன் 11th அண்ட் 12th சிறப்பு தமிழ்லாம் ஏன் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் தமிழில் வந்து ஒரு 100க்கு நீங்கள் 95+ கொஷின்ஸ் வந்து நீங்கள் போகணுன்னா கண்டிப்பாக 11th அண்ட் 12th சிறப்பு தமிழ் வந்து நீங்கள் படித்து தான் ஆகணும். இந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நம்ம 12th சிறப்பு தமிழ் புக் பேக்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் பார்க்கலன்னா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருங்க. அந்த அப்ஜெக்டிவ்ஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புக் பேக் கொஷின்ஸ்லாம் பார்க்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக டெஸ்ட் சீரீஸ்லாம் வந்து கொடுத்துட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2A வந்து ஃப்ரீயாக டெஸ்ட் சீரீஸ் போயிட்டுருக்கு. யாருக்காச்சும் ஃப்ரீயாக டெஸ்ட் சீரீஸ் வேணும்னா டெலகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அப்படி ஜாயின் பண்ண முடியலன்னா என்னோடய காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வாட்ஸ்அப்பில் இதுமாரி நான் வந்து டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா குரூப்பில் வந்து ஆட் பண்ணி விட்ருவேன். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே வந்து ஹேண்ட் ரிட்டனாக வந்து நம்ம கொடுத்துருக்கோம். யாருக்காச்சும் ஸ்டடி மெட்டீரியல் இல்லைன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி வாங்க கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஏஎல் 1 கவிதை இயல். இந்த இயலுக்கான புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து ஃபஸ்ட் பார்ப்போம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சரியான தொடரை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ அதான் வந்து ரைட் ஆன்சர். கவிதையில் உரிபொருள் இன்றியமையாதது. அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். இலக்கிய உருவாக்கத்தை இதன் வழியாக அரிஸ்டாட்டில் விளக்குகிறார். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ நாடகம். அடுத்தது பாருங்கள். சரியான கூற்றை காண்க கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4 கூற்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது சரியான கூற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி. ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள். படைப்பாளன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் வந்து கவிதை. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா 2024 குரூப் 4 வந்து இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இதுமாரி இன்ஃபர்மேஷன் நிறைய இருந்துச்சுன்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செப்பரேட்டாக ஒரு நோட் ஒன்று போட்டு எழுதி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். பேசுபவர் எதிர் வினையாற்றுவாருக்கான உரையாடல் வடிவம் வந்து நாடகம். அடுத்து தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். படைப்பாளரே அனைத்து பாத்திரங்களையும் இயங்கச் செய்யும் வடிவம் வந்து கதை. அடுத்து வந்து படைப்பாளன் தன் கருத்துக்களை முன்னிலைப்படுத்தி எழுதும் வடிவம் வந்து கட்டுரை. இதுக்கான ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தமிழின் செவ்வியல் தன்மைக்கு சான்றாக விளங்குபவை என்னன்னு கொடுத்துருங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள். தமிழின் செவ்வியல் தன்மைக்கு சான்றாக விளங்குபவை வந்து சங்க இலக்கியங்கள். அடுத்தது பாருங்கள். பழந்தமிழர் 4 கூற்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது சரியான கூற்று அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் வந்து சரியானது பார்த்திங்கன்னா 2, 3 தான் சரி. செகண்ட் இது பாருங்கள். திருமணத்திற்கு முந்தைய காதல் வாழ்வை களவொழுக்கம் என்றனர். அடுத்து 3வது பாயிண்ட் பாருங்கள். திருமணத்திற்கு பிறகான இல்லற வாழ்வை கற்பொழுக்கம் என்றனர். கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திருமணத்துக்கு முந்தைய வாழ்வை வந்து எப்படி சொன்னாங்கன்னா களவொழுக்கம் என்ன சொன்னாங்க. திருமணத்திற்கு பிந்தைய வாழ்க்கையை வந்து கற்பொழுக்கம்னு சொன்னாங்க. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் சரியான கூற்றுகளை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 கூற்று கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எது சரின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி. ஃபஸ்ட் கூற்று பாருங்கள். மனிதன் தனக்கென வரையறுத்து கொண்ட ஒழுக்க முறைகளின் தொகுதியே அறம். 2வது பாயிண்ட் பாருங்கள். சான்றோர் விலக்கியன ஒழித்தல் அறம். அடுத்து 3வது பாயிண்ட் பாருங்கள். தீமையை நீக்குவது அல்லது அறுப்பது அறம். அடுத்தது வந்து 4வது பாயிண்ட் பாருங்கள். சான்றோர் விதித்தன செய்தல் அறம். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி. எல்லாமே வந்து சரியாக தான் இருக்குது. அடுத்தது பாருங்கள்.
உவகை என்ற மெய்ப்பாடு தோன்றுவதற்குரிய களமாக தொல்காப்பியர் கூறுவது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா விளையாட்டு. உவகை என்னும் மெய்ப்பாடு தோன்றுவதற்குரிய களமாக தொல்காப்பியர் கூறுவது வந்து விளையாட்டு. அடுத்தது பாருங்கள், தம் மன்னன் மறைவிற்காக குடிமக்கள் வருந்தி பாடுவதாக அமைந்த துறை கையறு நிலை. தம் மன்னன் மறைவிற்காக குடிமக்கள் வருந்தி பாடுவதாக அமைந்த துறை வந்து கையறு நிலை. அடுத்தது பாருங்கள், தாமிருந்த கோடு குறைத்து விடல் இப்பழமொழியின் பொருள் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 1வது ஆப்ஷன், தான் தங்கியிருக்கும் கிளையை வெட்டி தானும் வீழ்ந்து உயிர் விடல். கரெக்டாக அந்த பழமொழிக்கான பொருள் பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், பொருந்தாத இணையை கண்டறிய அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து நூல்கள் கொடுத்துருக்காங்க, அந்த சைடு ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது பொருந்தாமல் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா சிறுவஞ்ச மூலம் கூடலூர் கிளார்னு கொடுத்துருக்காங்க. அதான் வந்து தவறாக பொருந்திருக்கு. சிறுவஞ்ச மூலம் பார்த்திங்கன்னா காரியாசன் வரும். மற்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. இன்னா 40 வந்து கபிலர், அது கரெக்டாக தான் இருக்குது. இனிவை 40 வந்து பூதஞ்சேந்தனார், அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆசரக்கோவை பெருவாயின் முள்ளியார், அதுவும் வந்து கரெக்டாக தான் இருக்குது. அடுத்தது பாருங்கள், கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று வந்து குடிமக்கள் காப்பியம் என்று சிலப்பதிகாரம் அழைக்கப்படுகிறது. இதை வந்து கூற்று பார்த்திங்கன்னா சரியாக தான் இருக்குது. காரணம் பாருங்கள், குடிமக்கள் ஆட்சியை இக்காப்பியம் வலியுறுத்துகிறது. இது வந்து தவறு. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று சரி, காரணம் தவறு. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. அடுத்தது பாருங்கள், பன்னிரு திருமுறைகளை டேஷ் நாயன்மார் பாடியுள்ளனர். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 27 நாயன்மார்கள். மொத்தம் பார்த்திங்கன்னா 63 நாயன்மார்கள். அதில் வந்து 12 திருமுறைகள் 12 திருமுறைகள் பாடின நாயன்மார்கள் மட்டும் எத்தனை பேர்னு கேட்குறாங்க, 27. அடுத்தது பாருங்கள், பொறுத்துக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சைடு வந்து ஆசிரியர்கள் கொடுத்துருக்காங்க, அந்த சைடு வந்து அவர்கள் வந்து பின்பற்றிய நெறி வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து கரெக்டாக மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், சம்பந்தர் அவர் பின்பற்றிய நெறி பார்த்திங்கன்னா பிள்ளமை நெறி. அடுத்து பார்த்திங்கன்னா குலசேகர ஆழ்வார், அவர் என்ன நெறியை பின்பற்றினார்னு பார்த்திங்கன்னா அடிமை நெறியை வந்து பின்பற்றியிருப்பார். சுந்தரர் அவர் பின்பற்றிய நெறி பார்த்திங்கன்னா தோழமை நெறி, அதை பின்பற்றியிருப்பார். அடுத்தது திருமங்கை ஆழ்வார், அவர் வந்து பின்பற்றிய நெறி பார்த்திங்கன்னா நாயகி நெறி. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷன். அடுத்தது பாருங்கள், சொற்றொடர் நிலை என்பது டேஷ் அந்தாதி. சொற்றொடர் நிலை என்பது அந்தாதி. அடுத்தது பாருங்கள், திருக்காவலூர் கலம்பகத்தை இயற்றியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா வீரமாமுனிவர். திருக்காவலூர் கலம்பகத்தை இயற்றியவர் வந்து வீரமாமுனிவர். அடுத்து பார்த்திங்கன்னா 7.2 கதை 7, அந்த 7ல் இருக்க புக் பேக் கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், தமிழின் முதல் புதினமாக அறியப்படுவது பிரதாப முதலியார் சரித்திரம். தமிழின் முதல் புதினமாக அறியப்படுவது வந்து பிரதாப முதலியார் சரித்திரம். அடுத்தது பாருங்கள், வாழ்வியல் நிகழ்வுகளின் தொகுப்பு பார்வையாக உரைநடையில் எழுதப்படுவது. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா புதினம். வாழ்வியல் நிகழ்வுகளின் தொகுப்பு பார்வையாக உரைநடையில் எழுதப்படுவது வந்து புதினம். அடுத்தது பாருங்கள், கீழ்காண்பனவற்றுள் சாகித்ய அகாடமி விருது பெறாத புதினம் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ரத்தம் ஒரே நிறம். மற்ற புதினங்கள்லாம் பாருங்கள், வானம் வசப்படும், காவல் கோட்டம், சஞ்சாரம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா சாகித்ய அகாடமி விருது பெற்ற புதினங்கள். விருது பெறாதது பார்த்திங்கன்னா ரத்தம் ஒரே நிறம், அதுதான் வந்து விருது பெறாதது. அடுத்தது பாருங்கள், பொருந்தாத இணையை கண்டறிய அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சைடு ஆசிரியர் கொடுத்துருக்காங்க, அந்த சைடு வந்து அவர்களுடைய படைப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது பொருந்தலைன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா பாமா ஆனந்தாயி, இதுதான் வந்து தவறாக வந்து பொருந்திருக்கு. மற்றதெல்லாம் பாருங்கள், ஆர் சண்முக சுந்தரம் ஆகாம்பாள், அடுத்து வந்து ஆ மாதவையா பத்மாவதி, பாரதியார் வந்து சந்திரிகை. இந்த 3 வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. பாமா ஆனந்தாயி வந்து தான் தவறாக வந்து மேட்ச் ஆகிருக்கு. அடுத்தது பாருங்கள்,
திரும்பவும் வந்து பொறுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சைடு எழுத்தாளர் கொடுத்துருக்காங்க, அந்த சைடு வந்து புதினம் கொடுத்துருக்காங்க. அது வந்து கரெக்டாக வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், பெருமாள் முருகன் அவருடைய புதினம் என்னன்னு பார்த்தோன்னா நிழல் முற்றம். அடுத்தது பாருங்கள், டி செல்வராஜ் அவருடைய புதினம் என்னன்னு பாருங்கள் தோல். அடுத்தது பாருங்கள், சோ தர்மன் அவர்களுடைய புதினம் என்னன்னு பார்த்தோன்னா கூகை. அடுத்து வந்து ராஜம் கிருஷ்ணன், இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், வேருக்கு நீர். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷன். அடுத்தது பாருங்கள், இந்த சைடு வந்து புதினங்கள் கொடுத்துருக்காங்க, அந்த சைடு வந்து படைப்புகள் கொடுத்துருக்காங்க. அந்த சைடு இருக்கிற படைப்புகள் வந்து இந்த சைடு இருக்கிற புதினத்தில் வந்து எந்த மாதிரி வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், லட்சியவாத புதினம். இது என்னன்னு பார்த்தோன்னா அகல் விளக்கு. அகல் விளக்கு வந்து பார்த்திங்கன்னா லட்சியவாத புதினம். அடுத்தது வந்து வரலாற்று புதினம் என்னென்னு பார்த்தோன்னா பொன்னியின் செல்வன். இதோட ஆசிரியர் பார்த்திங்கன்னா கல்கி. அடுத்தது பாருங்கள், முற்போக்கு புதினம். இது வந்து என்ன புதினம் பார்த்திங்கன்னா பஞ்சும் பசியும், முற்போக்கு புதினம். அடுத்து வந்து வட்டார வழக்கு புதினம் என்னென்னு பார்த்தோன்னா அறுவடை. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது பாருங்கள், பின்வரும் கூற்றுகளில் தவறானவற்றை சுட்டுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 3, 4 தான் வந்து தவறாக இருக்குது. ஃபஸ்ட்டு 2 வந்து சரியாக தான் இருக்குது. ஃபஸ்ட் 2 மட்டும் பாருங்கள். கதை தழுவிய காப்பியங்களே புதினங்களாக மாற்றம் பெற்றன. அடுத்தது செகண்ட் இது பாருங்கள், முதன்மையான புனைக்கதை கலைக்கூறுகளுள் ஒன்று கதைப்பின்னல். அடுத்தது பாருங்கள், பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 1, 3 சரியானவை. ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், கதாபாத்திரம் தனது எண்ண ஓட்டங்களாக கதை நிகழ்வுகளை நினைத்து பார்க்கும் வடிவத்தில் கதை அமைவது நனவோடை முறை. அடுத்து 3வது பாருங்கள், உறுதியான கதை மாந்தர் அடையும் மாற்றமே புதினத்திற்கு நாடகத்தன்மையை தருகிறது. 1, 3 தான் வந்து சரியாக இருக்குது, 2, 4 வந்து தவறாக இருக்குது. அடுத்தது பாருங்கள், எழுத்தாளனின் படைப்பாளுமையை நிர்ணயிக்கும் அளவீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. மொழிநடை. எழுத்தாளனின் படைப்பாளுமையை நிர்ணயிக்கும் அளவீடு மொழிநடை. அடுத்தது பாருங்கள், கதையின் போக்கில் எதிர்கால கற்பனைகள் விவரிக்கப்படுவது வந்து எந்த முறையில்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா முன்னோக்கு முறை. கதையின் போக்கில் எதிர்கால கற்பனைகள் விவரிக்கப்படுவது வந்து முன்னோக்கு முறை. அடுத்தது பாருங்கள், சா கந்தசாமியின் சாயாவனம் புதினத்தின்படி கீழ்காண்பவை எதனோடு பொருத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆரண்யம். அது பார்த்திங்கன்னா வானரப்படை. அடுத்தது பாருங்கள், மாங்குடி பார்த்திங்கன்னா அதுக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா குமாரசாமி. அடுத்து வந்து கப்பக்காரர் பார்த்திங்கன்னா ராமு. அடுத்து வந்து புலிப்பல் பார்த்திங்கன்னா தலையாரி. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷன். கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஆரண்யம் வந்து வானரப்படை, மாங்குடி வந்து குமாரசாமி, கப்பக்காரர் வந்து ராமு, புலிப்பல் வந்து தலையாரி. ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன். அடுத்தது பாருங்கள், நீங்கள் ரொம்ப சுருக்க மரம் வெட்டுறீங்க, உங்கள் மாதிரி இஞ்சா யாரும் வெட்ட மாட்டாங்க, யாரிடம் கூறியது வந்து கேட்டிருக்காங்க. பழனி ஆண்டி வந்து சிதம்பரத்திடம் வந்து கூறியது. இந்த செகண்ட் இதில் ஏழில் பார்த்திங்கன்னா நிறைய புதினங்கள் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே இருக்க கதை மாந்தர்களை வந்து யார்கிட்ட பேசியிருக்காங்க, அது மாதிரி கொஷின்ஸ்லாம் புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் நீங்கள் சும்மா பார்த்துக்கோங்க. மெயினாக வந்து இந்த புதினம், அதோட ஆசிரியர்கள், இந்த ஆசிரியர்கள் பற்றிய குறிப்புகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா பார்த்துக்கலாம். நம்ம வீடியோஸு அப்ஜெக்டிவ்ஸ் வீடியோஸில் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு வந்து என்ன மாதிரிலாம் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதுவே போதும். இதை மாதிரி கேட்குற கொஷின்ஸ்லாம் வந்து நம்ம ஜஸ்ட் சும்மா பார்த்துக்கலாம். அடுத்தது பாருங்கள், பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள புதினங்களில் அதே பெயரில் திரைப்படமாக எடுக்கப்பட்ட புதினம். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா செம்மீன். அடுத்தது பாருங்கள், அக்கா நான் இங்கே வந்தது ஒரு வேளை சாப்பாட்டுக்கு இல்லைக்கா, ஒரு வேளை போட்டு கொடுங்க, யாரிடம் கூறியது. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கம்சலை வந்து ராகினியிடம் கூறியது. அடுத்தது பாருங்கள், கோடிக்கால் பூதமடா
தொழிலாளியின் கோபத்தின் ரூபமடா, இது சாவில்லாத வார்த்தை, யார் கூற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா சுசீலா அவர்களுடைய கூற்று. அடுத்தது பாருங்கள், பொருந்தும் இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. புதினம் ப்ளஸ் அந்த சைடு ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. அது வந்து எது கரெக்டாக பொருந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா மாறுதல், அசோகமித்திரன் அதுதான் வந்து கரெக்டாக வந்து பொரிந்திருக்கு. மற்ற புதினங்கள் அதெல்லாம் வந்து தவறாக வந்து பொரிந்திருக்கு. சாயாவனம் பார்த்திங்கன்னா சா கந்தசாமி அவர்களுடைய புதினம். கல்மரம் பார்த்திங்கன்னா திலகவதி அவர்களுடைய புதினம். புத்தமீடு பார்த்திங்களா எப்சிபா ஜேசுதாசன் அவர்களுடைய புதினம். கரெக்டாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டினை பாருங்கள், நான் சொல்கிறேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பதிப்பாளராகவும் இயங்கி சிறந்த உலக இலக்கியங்களை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர் வந்து யாருன்னு கேட்டாங்கன்னா திலகவதி. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பதிப்பாளராகவும் இயங்கி சிறந்த உலக இலக்கியங்களை தமிழுக்கு வந்து அறிமுகப்படுத்தியவர் வந்து திலகவதி. அடுத்தது பாருங்கள், புத்தம் வீடு கதையில் வரும் அக்காணி என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. அது ஒரு குடிக்கும் பானம். புத்தம் வீடு கதையில் வரும் அக்காணி என்பது குடிக்கும் பானம். அடுத்தது பாருங்கள், அதுவும் சொல்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சுடுமண் சிலைகள் என்ற இவரது தமிழக பாரம்பரிய கலைகள் பற்றிய குறும்படம் சர்வதேச விருது பெற்றது. இது யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா சா கந்தசாமி அவர்களுடைய குறும்படம் தான். சாயாவனம் புதினம் இருக்கு இல்லையா, அதோட ஆசிரியரும் சா கந்தசாமி. சுடுமண் சிலைகள் என்ற குறும்படத்தின் ஆசிரியர் யாருன்னு கேட்டாலுமே சா கந்தசாமி அவர் தான். சரிங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், ஒழுக்கம் இருக்குதே அதான் பொன்னோ பெருசு, மரக்காத்தி ஒழுக்கம்தான் மரக்கானுக்கு சொத்து, யார் கூற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. சக்கி அவர்களுடைய கூற்று. அடுத்தது பாருங்கள், பொருந்தாத இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆன்சர் வந்து எனக்கு தெரியல. சப்போஸ் யாருக்காச்சும் தெரிஞ்சால் வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்தது பாருங்கள், 12வது கொஸ்டின், பொருந்தாத இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஈச்ச மரம் போர், அதுதான் வந்து பொருந்தாத இணை. மற்றதெல்லாம் பாருங்கள், கருவேல மரம் முள், நெட்டிலிங்கம் வந்து சாது, பூவரசு வந்து வைரம், அதெல்லாம் வந்து கரெக்டாக தான் பொருந்திருக்கு. பொருந்தாது பார்த்திங்கன்னா ஈச்ச மரம் போர். அடுத்தது பாருங்கள், கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. யாரோ செய்த தவறுக்கு தன் அப்பாவி கணவன் பழியும் தண்டனையும் சுமக்கும்படி ஆனது, ராகினிக்கு தாங்க முடியாத வேதனையை ஏற்படுத்தியது, இது கூற்று. அடுத்து காரணம் பாருங்கள், ஒரு தளம் கட்டி முடித்த பின்னும் அங்கு நடக்கிற மோசடியை கண்டு பிடிக்காததற்காக RRM காசியை வேலை விட்டு அனுப்பினான். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று சரி, காரணம் வந்து தவறு. அடுத்தது பாருங்கள், நீங்கள் அவளுக்கு சொந்த அக்காவா, இங்கு அவளுக்கு என்பது யாரை குறிக்கும், நிர்மலா அவங்களுடைய தான் குறிக்கும். அடுத்தது பாருங்கள், இதில் சாகித்ய அகாடமி விருது பெறாத பொருந்தாத இணையை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த புதினம் ப்ளஸ் வந்து ஆசிரியர்கள் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சாகித்ய அகாடமி விருது பெறாத புதினம் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. கல்மரம் வந்து ஜி திலகவதி, இது வந்து கரெக்டாக தான் இருக்குது. ப்ளஸ் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றது. அடுத்து அப்பாவின் சிநேகிதர் வந்து அசோகமித்ரன், அதுவும் வந்து கரெக்டாக தான் இருக்குது. அப்புறம் விசாரணை கமிஷன் வந்து சா கந்தசாமி, அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. எந்த புதினம் அதோட ஆசிரியர் பார்த்துக்கோங்க. சப்போஸ் கேட்கலாம், இப்போ அசோகமித்ரன் வந்து எந்த புதினத்திற்காக வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றார், அது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். கரெக்டாக புதினம் ப்ளஸ் ஆசிரியர் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தாய் மார்க்சி கார்கி வந்து அது கரெக்டாக தான் இருக்குது. ப்ளஸ் வந்து அது வந்து சாகித்ய அகாடமி விருது பெறலை. சரிங்களா, இந்த மார்க்சிம் கார்கி பார்த்திங்கன்னா அவர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர்னு பார்த்திங்கன்னா ரஷ்யா நாட்டை வந்து சேர்ந்தவர். அடுத்தது பாருங்கள், கூற்று பாருங்கள், பங்கஜத்துக்கு தன் தங்கையின் பழக்கத்தை சகித்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. அதுக்கு காரணம் பாருங்கள், உண்மையுடன் பிறர் பொருளை எடுத்து செல்லும் தைரியம் அவளுக்கு கிடையாது. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று சரி, காரணம் வந்து தவறு.
அடுத்தது பாருங்கள், நன்றி பெலகோயா நீலவ்னா, ஆனால் கம்பளி காலெல்லாம் குத்துமோ, இதில் பெலகோயா நீலவண்ணா யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க தாய். அடுத்தது பாருங்கள், இது சொல்கிறேன் அப்படியே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குறியீட்டு இடங்களை வந்து நிரப்ப சொல்லியிருக்காங்க. கணையாளி இலக்கிய மாத இதழில் பல ஆண்டுகளாக ஆசிரியராக பணியாற்றியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோகமித்திரன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கணையாளி இலக்கிய மாத இதழில் பல ஆண்டுகளாக ஆசிரியராக பணியாற்றியவர் வந்து அசோகமித்திரன். அடுத்து வந்து பாரதியின் குயில் பாட்டை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் வந்து எப்சிபா ஜேசுதாசன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எப்சிபா ஜேசுதாசன். அடுத்தது பாருங்கள், மார்க்சிசம் கார்கி பிறந்த ஊரான நில்னி நோவாகாடு உள்ள நாடு. இப்போ தான் உங்களுக்கு சொன்னேன், ரஷ்யான்னு. அடுத்தது வந்து இயல் 3 நவீன நாடக வரலாறு. இதில் இருக்க புக் பேக் கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். பாருங்கள், கொஷின்ஸ் பாருங்கள். நாடகவியல் என்னும் நூலின் ஆசிரியர் வந்து பரிதிமார் கலைஞர். ஓகேங்களா, நாடகவியல் என்னும் நூலின் ஆசிரியர் வந்து பரிதிமார் கலைஞர். அடுத்து பம்பல் சம்பந்தனார் இருக்காங்க இல்லையா, அவர் வந்து நாடகவியலின் தந்தை அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகேங்களா, பம்பல் சம்பந்தனார் வந்து நாடகவியலின் தந்தை என சொல்லுவாங்க. நாடகவியல் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா பரிதிமார் கலைஞர். நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அடுத்து வந்து பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்த சைடு ஆசிரியர் கொடுத்துருக்காங்க, அந்த சைடு வந்து அவர்களுடைய படைப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து கரெக்டாக வந்து பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் முத்துசாமி அவருடைய படைப்பு என்னன்னு பார்த்தோன்னா சுவரொட்டிகள். அடுத்து வந்து ராமானுஜம் அவருடைய படைப்பு என்னென்னு பார்த்தோம்னா புறஞ்சேரி. அடுத்தது பாருங்கள், ராமசாமி அவருடைய படைப்பு என்னென்னு பார்த்தோம்னா துர்கிர அவலம். இதை நல்லா பார்த்துக்கோங்க, ராமசாமி வந்து துர்கிர அவலம். அடுத்து வந்து குணசேகரன் அவருடைய படைப்பு என்னென்னு பார்த்தோம்னா பலியாடுகள். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் 3142. அடுத்தது பாருங்கள், இந்தியாவில் 3ஆம் அரங்கை அறிமுகப்படுத்தியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா பாதல் சர்க்கார். இந்தியாவில் 3ஆம் அரங்கை அறிமுகப்படுத்தியவர் வந்து பாதல் சர்க்கார். அடுத்தது பாருங்கள், பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து நாடக குழுக்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த சைடு அந்த நாடக குழுக்கள் நிறுவிய ஆசிரியர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து எது தவறாக பொருந்திருக்கு அதை மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா நிஜ நாடக இயக்கம் இந்திரா பார்த்தசாரதி எனக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து தவறாக பொருந்திருக்கு. சரிங்களா, மற்றதெல்லாம் பாருங்கள், கூத்து பட்டாரை நான் முத்துசாமி, இது கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து வந்து பரிஷா ஞானி, அது வந்து கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து வந்து சென்னை கலைக்குழு வந்து பிரளயன், இதெல்லாம் இந்த கரெக்டாக இந்த இது மேட்ச்சில் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. கூத்துப்பட்டாரை வந்து யார் உருவாக்குனாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் முத்துசாமி. சென்னை கலைக்குழு வந்து உருவாக்குனது யாருன்னு கேட்டிருக்காங்க, பிரளயன். நம்ம 12th சிறப்பு தமிழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தமிழை தாண்டி ஜிஎஸ்க்கு வந்து நிறைய யூஸ் ஆகும். ஓகேங்களா, ஜிஎஸ் இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய இருக்குது, அதனால் வந்து நல்லா படிங்க. 11th சிறப்பு தமிழ் பொறுத்த வரைக்கும் தமிழ் கண்டென்ட் வந்து நிறைய இருக்கும். 12th சிறப்பு தமிழ் பார்த்திங்கன்னா தமிழ் கண்டென்ட் கொஞ்சமாக தான் இருக்கும், ப்ளஸ் ஜிஎஸ்க்கு தேவையான நிறைய கண்டென்ட் வந்து அதில் இருக்கும். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், மௌனப்பட காலத்திலேயே எந்த புதினம் திரைப்படமாக எடுக்கப்பட்டது? மௌனப்பட காலத்திலேயே எந்த புதினம் வந்து திரைப்படமாக எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா அனாதை பெண். அடுத்தது பாருங்கள், தியாக பூமி அந்த புதினத்தோட ஆசிரியர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கல்கி. தியாக பூமி அந்த புதினத்தோட ஆசிரியர் வந்து கல்கி. அடுத்தது பாருங்கள், ஜெயகாந்தனால் எழுதப்படாத நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க. தண்ணீர்னு கொடுத்துருக்காங்க. தண்ணீர் வந்து யார் எழுதியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா கோமல் சுவாமிநாதன், அவர் தான் வந்து எழுதியிருப்பார். கோமல் சுவாமிநாதன் அவர் வந்து எழுதியிருப்பார். மற்றதெல்லாம் பாருங்கள், அவருடைய படைப்புகள்லாம் பாருங்கள். உன்னை போல் ஒருவன்,
யாருக்காக அழுதான், சில நேரங்களில் சில மனிதர்கள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜெயகாந்தனால் எழுதப்பட்ட நூல். அடுத்தது பாருங்கள், சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 1 2 4 சரி, 3வது மட்டும் தவறு. இலக்கியவாதியாகவும் திரைப்பட கலைஞராகவும் சாதித்தவர் வந்து ஜெயகாந்தன். இது வந்து கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து திரைப்படம் ஒரு காட்சி மொழி என்பதை உணர்ந்தவர் வந்து பாலு மகேந்திரா. அது வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஒளிப்பதிவாளராக இருந்து இயக்குனரானவர் வந்து மகேந்திரன் கொடுத்துருக்காங்க. அது வந்து தவறாக இருக்குது. அடுத்தது பாருங்கள், ஒளிப்பதிவாளர், எழுத்தாளர், இயக்குனர், நடிகர் என பன்முகை தன்மை கொண்டவர் வந்து தங்கர் பச்சான். இதுக்கான ஆன்சர் வந்து 1 2 4 சரி, 3வது வந்து தவறாக இருக்குது. அடுத்தது பாருங்கள், சரியான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த புதினம், அந்த புதினத்தோட மொழிபெயர்ப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எது வந்து சரியாக பொருந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த புதினம் இருக்குங்க இல்லையா, அந்த புதினத்தை பேஸ் பண்ணி எடுத்த படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அதில் எது வந்து கரெக்டாக பொருந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போ லாக்அப், அந்த புதினத்தை வச்சு தான் விசாரணை என்ற படம் வந்து எடுத்தாங்க. ஓகேங்களா, அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், ஏலம் உலகம் வந்து அரவன், அது தவறாக தான் இருக்குது. காவல் கோட்டம், பரதேசி, அதுவும் தவறாக தான் இருக்குது. எரியும் பனிக்காடு, நான் கடவுள், அதுவும் தவறாக இருக்குது. இதில் வந்து கரெக்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா லாக்அப், விசாரணை. அந்த புதினத்தை பேஸ் பண்ணி தான் வந்து விசாரணை என்ற படத்தை வந்து எடுத்திருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், சலனப்படம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 1896. ஓகேங்களா, சலனப்படம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு வந்து 1896. அடுத்தது பாருங்கள், தென்னிந்தியாவின் முதல் திரையரங்கு எங்கு அமைக்கப்பட்டது? தென்னிந்தியாவின் முதல் திரையரங்கு எங்கே அமைக்கப்பட்டதுன்னா இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா சென்னை. தென்னிந்தியாவின் முதல் திரையரங்கு எங்கே அமைக்கப்பட்டதுன்னா சென்னை. இந்த 10வது கொஸ்டின் சலனப்படம், அது கொஞ்சம் மார்க் பண்ணாமல் இருக்குது. சப்போஸ் நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன், சப்போஸ் அது ராங்காக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நம்ம இது பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பாருங்கள், தி ஜாஸ் சிங்கர் என்பது உலகின் முதல் பேசும் படம். தி ஜாஸ் சிங்கர் என்பது உலகின் முதல் பேசும் படம். அடுத்தது பாருங்கள், சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா முதல் முழுநீள வண்ணப்படம் வந்து அலிபாபாவும் 40 திருடர்களும். இதுதான் வந்து சரியாக இருக்குது. மற்றதெல்லாம் வந்து தவறாக இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது, மகாத்மா காந்தி என்னும் விவரண படத்தை தயாரித்தவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. ஏகே செட்டியார். விவரண படம்னா எதுவுமே இல்லை, குறும்படம் இருக்குங்க இல்லையா, ஷார்ட் ஃபிலிம் சொல்கிறோம் இல்லையா, அதை தான் வந்து விவரண படம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மகாத்மா காந்தி என்னும் விவரண படத்தை தயாரித்தவர் வந்து ஏகே செட்டியார். அடுத்தது பாருங்கள், திரைப்படத்தின் உயிர் என கருதப்படுவது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கதை. திரைப்படத்தின் உயிர் என கருதப்படுவது வந்து கதை. அடுத்தது பாருங்கள், ஒளியின் வகை 2. அடுத்தது பாருங்கள், உற்சாகம், நல்லெண்ணம், பெருமகிழ்ச்சி ஆகிய உணர்வுகளை காட்ட பயன்படுத்தப்படும் வண்ணம் மஞ்சள். உற்சாகம், நல்லெண்ணம், பெருமகிழ்ச்சி ஆகிய உணர்வுகளை காட்ட பயன்படுத்தப்படும் வண்ணம் வந்து மஞ்சள். அடுத்தது பாருங்கள், நல்ல படம் என குறிப்பிடப்படுவது 2 மேசைகளில் உருவாகின்றது. ஒன்று கதை எழுதுபவரின் மேசை, மற்றொன்று டேஷ் மேசை. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா படத்தொகுப்பாளரோட மேசை. நம்ம எவ்வளோ தான் நம்ம படம் எடுத்தாலுமே ஃபினிஷிங்காக வந்து நமக்கு வந்து எடிட்டர் இருக்காங்க இல்லையா, அவர் கரெக்டாக நமக்கு எடிட் பண்ணி கொடுத்தா தான் வந்து மூவிஸ் வந்து நல்லாயிருக்கும். ஓகேங்களா, அதான் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், எந்த நாளை உலக நாடக நாளாக கொண்டாடுகின்றோம் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா மார்ச் 27. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உலக நாடக நாள் வந்து எப்போன்னு கேட்டாங்கன்னா மார்ச் 27. உலக நாடக மன்றத்தின் வந்து தலைமையகம் வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா பின்லாந்து, அங்கே தான் இருக்குது. ஓகேங்களா,
உலக நாடகத்தின் தலைமையகம் வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா பின்லாந்தில் இருக்குது. அடுத்தது பாருங்கள், கட்டைக்கூத்து என்று அழைக்கப்படும் கலை வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. தெருக்கூத்து. கட்டைக்கூத்து என்று அழைக்கப்படும் கலை வந்து தெருக்கூத்து. அடுத்தது பாருங்கள், கீழுள்ள கூற்றுகளுள் எவை சரியானவை? ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள், சங்க இலக்கியங்களில் குடக்கூத்து என குறிக்கப்படுவது வந்து கரகாட்டம். இது வந்து சரியாக தான் இருக்குது. அடுத்தது பாருங்கள், அலங்கரிக்கப்பட்ட கரகத்தை தரையில் வைத்து சுற்றி ஆடுவர். நமக்கே தெரியும், கரகாட்டம்னா நம்ம தலையில் தான் வச்சு ஆடுவோம். இவங்க தரையில் வச்சு சுற்றி ஆடுவோம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கூற்று 1 சரி, 2வது கூற்று வந்து தவறு. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இயல் 4 இலக்கணவியல். இதில் இருக்க புக் பேக் கொஷின்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், வடமொழி, எபிரோபியம், கிரேக்கம் ஆகிய 3 இலக்கிய மொழிகளில் தமிழ் சொற்கள் கலந்திருக்கின்றன என்று கூறியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. ரைஸ் டேவிஸ். வடமொழி, எபிரேயம், கிரேக்கம் ஆகிய 3 இலக்கிய மொழிகளில் தமிழ் சொற்கள் கலந்திருக்கின்றன என்று கூறியவர் வந்து ரைஸ் டேவிஸ். அடுத்தது பாருங்கள், பின் வருவனவற்றுள் திராவிட மொழி குடும்பத்தை சாராத மொழியை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா சீனம். திராவிட மொழிகள்னால் நமக்கு தெரியும், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா திராவிட மொழிகள். இதில் வந்து பொருந்தாது என்னென்னு பார்த்திங்கன்னா சீனம். அடுத்தது பாருங்கள், கூற்றும் காரணமும் கொடுத்துருக்காங்க. அதை வந்து படிச்சுட்டு வந்து பொருத்தமான விடையை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. கூற்று பாருங்கள், ஆங்கில மொழி உட்பிணைப்பு நிலையை சார்ந்தது. அடுத்தது பாருங்கள், காரணம், ஆங்கில மொழியில் அடிச்சொற்கள் 2 சேரும்போது ஒன்று சிதைந்தும் மற்றொன்று சிதையாமலும் நிற்கும். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று சரி, காரணம் வந்து தவறு. அடுத்தது பாருங்கள், பள்ளிக்கூடத்தை பார்வையிட்டார் கல்வி அலுவலர். இத்தொடரில் வினைமுற்று எங்கு இடம்பெற்றுள்ளது? இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷன், தொடரின் இடையில். அடுத்தது பாருங்கள், அவன் வந்து பார்த்து சென்றான். இத்தொடரில் தடித்த எழுத்துக்களில் இடம்பெற்றுள்ளவை வினையச்சங்கள். அடுத்து பாருங்கள், சொற்கள் பொருளுணர்த்தும் தன்மை குறித்து ஆராய்வது. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா பொருண்மையியல். சொற்கள் பொருளுணர்த்தும் தன்மை குறித்து ஆராய்வது வந்து பொருளின்மையியல். அடுத்தது, சரியாக பொருத்தப்பட்டுள்ள இணைக்குரிய விடை குறிப்பை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் வந்து எது சரியாக பொருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன் இ அதான் வந்து சரியாக வந்து பொருந்திருக்கு. மலை, குகை, மலை வாழை, ஒளிச்சூழல், இதுதான் வந்து கரெக்டாக வந்து பொருந்திருக்கு. அடுத்தது பாருங்கள், கீழ்காணும் கூற்றுகளை படித்து சரியான விடைக்குறிப்பை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கூற்று 1 பாருங்கள், மொழியில் சொற்கள் தனித்தும் தொடரில் அமைந்தும் பொருளை விளக்குகின்றன. அடுத்து வந்து கூற்று 2 பாருங்கள், தனியாகவும் தொடரிலும் வரும் சொற்கள் எல்லா இடங்களிலும் ஒரே பொருளை தருகின்றன. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷனு. கூற்று 1 சரி, கூற்று 2 வந்து தவறு. அடுத்தது பாருங்கள், தூண்டல் செய்கைக்கு துலங்கலாக மொழி வெளிப்படுகிறது என்று கூறிய மொழியியல் அறிஞர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூம்ஃபீல்டு. தூண்டல் செய்கைக்கு துலங்கலாக மொழி வெளிப்படுகிறது என்று கூறிய மொழியியல் அறிஞர் வந்து ப்ளூம்ஃபீல்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வேலன் கிளவி சுட்டும் பொருள். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா அகலம். வேலன் கிளவி சுட்டும் பொருள் வந்து அகலம். அடுத்தது, தென்னக மொழிகளில் தமிழே மூத்தது முதன்மையானது என நிறுவியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கால்டுவெல். தென்னக மொழிகளில் தமிழே மூத்தது முதன்மையானது என நிறுவியவர் வந்து கால்டுவெல். அடுத்தது பாருங்கள், பேர்ச்சொல் ஆய்வுக்கான தரவுகளுள்ள தொல்காப்பிய இயலை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து தொல்காப்பியத்தில் இருக்க இயலில் வந்து எந்த இயலில் வந்து வேர்ச்சொல் பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா உரியியல். அடுத்தது பாருங்கள்,
பின்வரும் கூற்றையும் அதற்குரிய காரணத்தையும் படித்து சரியான விடைக்குறிப்பை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கூற்று பாருங்கள். ஒன்றோடு ஒன்று பொருந்தி வளர்வதால் மூங்கில் ஆமை எனப்பட்டது. ஒன்றோடு ஒன்று பொருந்தி வளர்வதால் மூங்கில் அமை எனப்பட்டது. அடுத்தது காரணம். என்னும் வேர்ச்சொல்லுக்கு பொருந்துதல் என்பது பொருள். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று காரணம் இரண்டுமே சரி. கரெக்டாக பார்த்துங்க. ஒன்றோடு ஒன்று பொருந்தி வளர்வதால் மூங்கில் அமை எனப்பட்டது. காரணம் என்னும் வேர்ச்சொல்லிற்கு பொருந்துதல் என்பது பொருள். கூற்று காரணம் ரெண்டுமே சரியாக தான் இருக்குது. அடுத்தது பாருங்கள். புடல்காய் என்ற சொல்லுக்குரிய வேரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க புலை. புடல்காய் என்ற சொல்லுக்குரிய வேரை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க புலை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இலக்கியம் சிறந்ததா அல்லது குறையுடையதா என்பதை காண்பதே திறனாய்வு என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா விக்டர் யூகோ. இலக்கியம் சிறந்ததா அல்லது குறையுடையதா என்பதை காண்பதே திறனாய்வு என்று கூறியவர் விக்டர் யூகோ. அடுத்தது பாருங்கள். பின்வருவனவற்றுள் இலக்கியம் என குறிப்பிட முடியாததை சுற்றுக. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நாட்குறிப்பு. அதுதான் இலக்கியம் நம்மளால் சொல்ல முடியாது. மற்றது எல்லாமே நம்ம சொல்லலாம். இலக்கியத்தில் வேறு என்னெல்லாம் வருதுன்னு பார்த்துக்கோங்க. கதை, கவிதை, நாட்டுப்புற பாடல் இது எல்லாமே இலக்கியத்தில் வரும். நாட்குறிப்பு மட்டும் வராது. அடுத்தது பாருங்கள். பின்வரும் கூற்றையும் அதன் காரணத்தையும் படித்து சரியான விடைக்குறிப்பை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கூற்று பாருங்கள். சிலப்பதிகாரம் ஒரு புனைவிய இலக்கியமாகும். அது காரணம் பாருங்கள். கற்பனையும் கதை மாந்தர்களின் மிகைப்படுத்தப்பட்ட பண்புகளும் புனைவிய இலக்கியங்களில் அடையாளங்களாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். அடுத்தது பாருங்கள். பின்வருவனவற்றுள் திறனாய்வாளருக்குரிய தகுதியாக கருதப்படாததை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா வெறுப்புக்கு இடமளித்தல். வெறுப்புக்கு இடமளித்தல் அதான் ஆன்சர். அடுத்தது பாருங்கள். பின்வருவனவற்றுள் விதிமுறை திறனாய்வுக்குரிய சரியான விளக்கத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சில விதிகளை தாம் மேற்கொள்ளும் இலக்கியத்தின் அப்படியே பொருத்தி காணல். சில விதிகளை தாம் மேற்கொள்ளும் இலக்கியத்தில் அப்படியே பொருத்தி காணல். அடுத்தது பாருங்கள். பாரதிதாசன் கவிதை ஒப்பீடு என்னும் தலைப்பில் திறனாய்வு செய்வதற்கு பொருத்தமான அணுகுமுறையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒப்பியல். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஒப்பியல். அடுத்தது பாருங்கள். பின்வரும் கூற்றுகளை படித்து சரியான விடைக்குறிப்பை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கூற்று ஒன்று பாருங்கள். மனித மனம் சார்ந்த பல்வேறு கருத்தாக்கங்களை முன்வைத்து இலக்கியங்களை ஆராய்வது உளவியல் அணுகுமுறை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கூற்று 2 பாருங்கள். உளவியல் அணுகுமுறை தோற்றம் பெறுவதற்கு சிக்மண்ட் ஃப்ராய்டின் உள பகுப்பாய்வு கோட்பாடே அடிப்படையாக அமைந்தது. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1, கூற்று 2 ரெண்டுமே சரியாக தான் இருக்குது. அடுத்தது பாருங்கள். மார்க்சிய கோட்பாட்டை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா காரல் மார்க்ஸ். மார்க்சிய கோட்பாட்டை உருவாக்கியவர் காரல் மார்க்ஸ். அவருடைய பேர்லேயே அந்த கோட்பாடை உருவாக்கியிருப்பார். அடுத்தது பாருங்கள். பின்வருவனவற்றுள் பொருத்தமில்லாத கூற்றை சுட்டி காட்டுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன். அச்சிட பெற்றவை எல்லாம் இலக்கியங்களாகும். இதுதான் தவறாக இருக்குது. ஓகேங்களா. அச்சிட பெற்றவை எல்லாம் இலக்கியங்களாகும். இது தவறாக இருக்குது. அடுத்தது பாருங்கள். நெடுநல் வாடையில் பாண்டிய மன்னருக்குரிய அடையாள மாலையாக குறிப்பிடப்படுவதை தேர்ந்தெடுக்க. வேப்பம்பூ. கரெக்டாக பார்த்துக்கோங்க. எந்த நூல்னு பார்த்துக்கோங்க. நெடுநல் வாடையில் பாண்டிய மன்னர்களுக்குரிய அடையாள மாலையாக குறிப்பிடுவதை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க வேப்பம்பூ. அடுத்து பாருங்கள். 7.5 ஊடகவியல்.
இதில் இருக்க கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். புக் பேக் கொஷின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மார்க்கோனி தன் கண்டுபிடித்த கம்பியில்லா தந்தி முறையினை இங்கு பதிவு செய்து கொண்டார். எங்கே பதிவு செஞ்சார்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அறிவியல் கழகம், அங்கே தான் வந்து பதிவு செஞ்சுருப்பார். மார்க்கோனி தான் கண்டுபிடித்த கம்பியில்லா தந்தி முறையினை எங்கே பதிவு செய்தார்னா இங்கிலாந்து அறிவியல் கழகத்தில் வந்து பதிவு செஞ்சார். ஓகேங்களா. இதுக்காக வந்து இவர் வந்து நோபல் பரிசும் ஒன்று பெற்றிருப்பார். அது எந்த ஆண்டு பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம அப்ஜெக்டிவ்ஸ் வீடியோஸில் வந்து கொடுத்துருப்போம், அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள். வானொலியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. மார்க்கோனி. வானொலியின் தந்தை என்று அழைக்கப்படுவர் வந்து மார்க்கோனி. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா வானொலியை வந்து கண்டுபிடிச்சிருப்பார். அடுத்தது பாருங்கள். கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று பாருங்கள். பூமியானது கோள வடிவில் இருப்பதால் வானொலி நிகழ்ச்சிகளையும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளையும் செயற்கைக்கோள் துணையின்றி தொலைதூரத்திற்கு பரப்புவது என்பது மிகவும் கடினமான ஒன்றாக உள்ளது. காரணம் பாருங்கள். ஒளி அலைகள் எப்போதும் நேர்கோட்டில் செல்லும் தன்மை கொண்டவை. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்றும் சரி காரணமும் சரி, ரெண்டுமே வந்து சரியாக தான் இருக்குது. அடுத்தது பாருங்கள். இது வந்து புதுசாக இருக்குது, ப்ளஸ் இது வந்து இம்பார்ட்டன்ட், கரெக்டாக பார்த்துக்கோங்க. பேரிடர் காலத்தில் பெரிதும் பயன்படுவது என்ன வானொலின்னு கேட்டிருக்காங்க. ஹாம் வானொலி. இல்லைனா மாற்றி கூட கேட்கலாம். ஹாம் வானொலி வந்து எதனுடன் தொடர்புடையது, ஸோ எதற்காக பயன்படுகிறது அப்படின்னு மாதிரி கேட்கலாம். பேரிடர் காலத்தில் வந்து பயன்படுத்தப்படும் வானொலி என்னன்னு கேட்டாலும் ஹாம் வானொலி. சரிங்களா, கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஹாம் வானொலியை பயன்படுத்தும் நாடுகள் இப்போ பார்த்திங்கன்னா அமெரிக்காவும் ஜப்பானும் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அதுவும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள். முதல் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்ட இடம் வந்து எங்கன்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா லண்டன். முதல் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்ட இடம் வந்து எங்கேன்னு கேட்டிருக்காங்க, லண்டன். அடுத்தது பாருங்கள். தவறான இணையை வந்து சுட்டுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா முத்துக்கூத்தன் வந்து பண்ணை இலன்னு கொடுத்துருக்காங்க. தவறு. இப்போ முத்துக்கூத்தன்னா பொம்மலாட்டம் வரும். சரிங்களா. முத்துக்கூத்தன் பார்த்திங்கன்னா பொம்மலாட்டம் மூலமாக வந்து மதுவிலக்கு போராட்டத்தினை வந்து நடத்தியிருப்பார். வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா சரியாக தான் இருக்குது. ஐயாசாமி பார்த்திங்கன்னா அவர் வந்து பாலராமாயணத்தை வந்து இயற்றியிருப்பார். நல்ல தம்பி பார்த்திங்கன்னா எதிரொலி அந்த நிகழ்ச்சியில் வந்து வானொலியில் வந்து பேசியிருப்பார். கோ சுவாமிநாதன் வந்து இன்று ஒரு தகவல் அப்படின்ற அந்த தலைப்பில் வந்து வானொலியில் வந்து பேசியிருப்பார். அடுத்தது பாருங்கள். சரியான விடை குறிப்பினை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 1, 2, 4 சரி, 3 மட்டும் தவறு. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இது பாருங்கள். அமெரிக்காவில் முதல் வண்ண தொலைக்காட்சி ஒளிபரப்பு தொடங்கப்பட்டது. அதை வந்து சரியாக தான் இருக்குது. அடுத்தது பாருங்கள். அமெரிக்காவின் ஆம்பெக்ஸ் நிறுவனம் காட்சிகளை பதிவு செய்து தேவைப்படும் போது ஒளிபரப்பும் ஒளிப்பதிவு நாடா கருவியினை கண்டுபிடித்தது. இது ரெண்டாவதும் சரியாக தான் இருக்குது. அடுத்து மூணாவது பாருங்கள். 1976ஆம் ஆண்டு தொலைக்காட்சியில் பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பு தொடங்கப்பட்டது. இது பார்த்திங்கன்னா 1975 வரும்னு நினைக்கிறேன். யாருக்காச்சும் தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம அப்ஜெக்டிவ்ஸ் கொஸ்டின்ஸில் வந்து கொடுத்துருப்போம், அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள். 4வது 24 மணி நேரமும் செய்திகளை ஒளிபரப்பும் தொலைக்காட்சி நிலையங்களில் மின்னணு செய்தி சேகரிப்பு வாகனம் இயங்கி வருகிறது. இது 4வது சரியாக இருக்குது. 1, 2, 4 வந்து சரி, 3வது வந்து தவறாக இருக்குது. அடுத்தது பாருங்கள். நுபுர்காவ்ஸ்கர் என்ற பெயரில் இந்தி மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு புதுடெல்லி வானொலியில் ஒளிபரப்பான காப்பிய நாடகம் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. சிலப்பதிகாரம். கரெக்டாக பார்த்துக்கோங்க. நுபுர்காவ்ஸ்கர் என்ற பெயரில் இந்தி மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு புதுடெல்லி வானொலியில் வந்து ஒளிபரப்பான காப்பிய நாடகம் வந்து சிலப்பதிகாரம். இல்லைனா கூட கொஸ்டின்ஸ் மாற்றி கேட்கலாம். இப்போ சிலப்பதிகார நாடக வடிவில் வந்து நுபுர்காவ்ஸ்கர் என்ற பெயரில் வந்து எந்த மொழியில் வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹிந்தி மொழியில். அப்புறம் எந்த வானொலி வந்து ஒளிபரப்புனாங்க அப்படின்னு கேட்கலாம். புதுடெல்லி வானொலியில் வந்து ஒளிபரப்புறாங்க. கரெக்டாக நோட் பண்ணிச்சுக்கோங்க. அடுத்தது. கீழ் அன்பனவற்றுள் எவை ஆபாச பட வெளியீட்டு தடை சட்டத்தின்படி தண்டனைக்குரியவை? இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 1, 3 சரி, 2, 4 தவறு. ஃபஸ்ட்டு பாருங்கள். நாகரிகமற்ற வார்த்தைகள்,
அடுத்து 3வது பாருங்கள், பாலினத்தை இழிவுபடுத்தும் கருத்துக்கள். 1, 3 சரி, 2, 4 தவறாக இருக்குது. அடுத்தது பாருங்கள், இராமாயண கவிதையினை தமிழகத்து சிறுமியர் விரும்பி படிக்கும் வண்ணம் இனிய எளிய நடையில் ஒரு தொடர்நிலை செய்யுளாக பாடுமாறு நான் தமிழ் கவிஞர்களை கேட்டுக்கொள்கிறேன் என்றவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கவிமணி. கரெக்டாக பார்த்துக்கோங்க. இராமாயண கதையினை தமிழகத்து சிறுமியர் விரும்பி படிக்கும் வண்ணம் இனிய எளிய நடையில் ஒரு தொடர்நிலை செய்யுளாக பாடுமாறு நான் தமிழ் கவிஞர்களை கேட்டுக்கொள்கிறேன் என்றவர் வந்து கவிமணி. அடுத்தது பாருங்கள், பாவை கூத்து என்று அழைக்கப்படும் கிராமிய கலை வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பொம்மலாட்டம். பாவை கூத்து என்று அழைக்கப்படும் கிராமிய கலை என ஆன்சரை வந்து பொம்மலாட்டம். அடுத்தது பாருங்கள், வானொலி தொலைக்காட்சி ஆகியவற்றை மேலாண்மை செய்யும் அமைப்பு வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. பிரசார் பாரதி. கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பிரசார் பாரதி இந்த அமைப்பு கீழே தான் வந்து இந்த வானொலியும் தொலைக்காட்சி அமைப்பும் வந்து செயல்படும். ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், சரியான இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது சரியாக இருக்குது? 1, 3 மட்டும் தான் சரியாக இருக்குது. 2, 4 வந்து தவறாக இருக்குது. ஃபஸ்ட்டு பாருங்கள், மார்க்கோனி வானொலி. அவர் தான் வந்து வானொலியை கண்டுபிடிச்சிருப்பார். அது சரியாக இருக்குது. அடுத்து பாருங்கள், செகண்ட் பாருங்கள், ஜான் லெகி யார்டு அலைபேசின்னு கொடுத்துருக்காங்க. அது தவறாக இருக்குது. அடுத்து வந்து ஆம்பெக்ஸ் நிறுவனம் வந்து ஒளிப்பதிவு நாடா, அது வந்து சரியாக இருக்குது. அடுத்து பட்டினன் ப்ரவுன் அவர் வந்து இணையம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது தவறாக இருக்குது. 1, 3 சரி, 2, 4 தவறு. அடுத்தது பாருங்கள், தவறான கூற்றை சுட்டுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 4 கூற்று கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எது தவறாக இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அதுதான் வந்து தவறாக இருக்குது. உரைச்சித்திரம் என்பது வானொலியில் வழங்கப்படும் நாடக வடிவமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தவறாக இருக்குது. மற்றதெல்லாம் பாருங்கள், புதிதாக தனியார் தொலைக்காட்சி நிலையங்கள் தொடங்க மத்திய அரசிடம் உரிமம் பெற வேண்டும். அது சரியாக தான் இருக்குது. இயற்கை பேரிடர் காலங்களில் மக்கள் தகவல்களை பெறுவதற்கு ஹாம் வானொலி பயன்படுகிறது. அது வந்து சரியாக தான் இருக்குது. பண்பலை நிகழ்ச்சியின் தொகுப்பாளரை ரேடியோ ஜாக்கி என்று அழைப்பர். பண்பலைன்னா ஒன்றும் கிடையாது, நம்ம எஃப்எம் சொல்கிறோம் இல்லையா, அதான் வந்து நம்ம பண்பலைன்னு சொல்கிறாங்க. அந்த தொகுப்பாளரை வந்து ரேடியோ ஜாக்கி என்றது நம்ம சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள், பொறுத்துக கொடுத்துருக்காங்க. கரெக்டாக வந்து மேட்ச் பண்ண சொல்லிடுங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், பொன் விளையும் பூமி. இது பார்த்திங்கன்னா வேளாண் நிகழ்ச்சிகள். அடுத்து வந்து கண்மணி பூங்கா, அதுக்கு இது பார்த்திங்கன்னா நேயர் கடிதங்கள். அடுத்து வந்து எதிரொலி, அதுக்கு அது பார்த்திங்கன்னா நன்னெறி கதைகள். இன்று ஒரு தகவல் பார்த்திங்கன்னா அது வந்து சிறுவர் நிகழ்ச்சிகள். இந்த சைடில் வந்து அந்த வானொலி நிகழ்ச்சிகளோட தலைப்பு கொடுத்துருக்காங்க. அந்த சைடை வந்து அது என்ன மாதிரி நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதான் கரெக்டாக பொறுத்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது பாருங்கள், மோகன காந்தி என்னும் வானொலி நிகழ்ச்சியை வழங்கியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. மோகன காந்தி என்னும் வானொலி நிகழ்ச்சியை வழங்கியவர் வந்து ரா ஐயாசாமி. அவர் தான் வந்து வழங்கியிருக்காரு. அடுத்தது பாருங்கள், சித்தரிப்பு என்னும் சொல்லடியாக தோன்றிய சொல். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா உரைச்சித்திரம். சித்தரிப்பு என்னும் சொல்லாடியாக தோன்றிய சொல் வந்து உரைச்சித்திரம். அடுத்தது பாருங்கள், பாலராமாயணம் என்ற வானொலி நிகழ்ச்சிக்கு இசையமைத்தவர் வந்து மல்லிக். பாலராமாயணம் என்ற வானொலி நிகழ்ச்சிக்கு இசையமைத்தவர் வந்து மல்லிக். அடுத்தது பாருங்கள், ரேடியோ என்ற சொல்லுக்கு வானொலி என்ற தமிழ் கலைச்சொல்லை உருவாக்கி அளித்தவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. டி.கே. சிதம்பரனார். ரேடியோ என்ற சொல்லுக்கு வானொலி என்ற தமிழ் கலைச்சொல்லை உருவாக்கி அளித்தவர் வந்து டி.கே. சிதம்பரனார். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 7, 6 கணித்தமிழியல், அந்த 7 இருக்க புக் பேக் கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். ஓகே, நான் அப்படியே சொல்கிறேன், நீங்கள் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இது கொஸ்டின் பாருங்கள், செல்பேசி, லேப்டாப், திறன்பேசி போன்ற கருவிகளில் இயங்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு பயன்பாட்டு மென்பொருள் டேஷ்னு கொடுத்துருக்கேன். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா செயலி.
ஓகேங்களா. செல்பேசி, லேப்டாப், திறன்பேசி போன்ற கருவிகளில் இயங்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு பயன்பாட்டு மென்பொருள் வந்து என்னன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு செயலி, ஆப் சொல்கிறோம் இல்லையா, அதுதான். அடுத்தது, ஒரு எழுத்தையோ கலை படைப்பையோ வணிக பொருளை பற்றி கருத்துக்களையோ தீர்மானிப்பது டேஸ். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா உணர்வு பகுப்பாய்வு. உணர்வு பகுப்பாய்வுன்னு சொல்லுவாங்க, இல்லை உணர்வு பகுப்பாய்வின்னு கூட சொல்லுவாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், 3வது கொஸ்டின் பாருங்கள். குறிப்பிட்ட ஒரு துறை சார்ந்த சொற்களையோ செய்திகளையோ குறிப்பிட்ட ஒரு ஆவணத்திலிருந்து கணினி மூலம் தானாகவே பிரித்து எடுக்க உதவும் மொழிக்கருவி. இதுக்கு பார்த்திங்கன்னா தனியாக பிரித்தெடுக்கும் கருவி, அதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், இது மொழியிலும் கணினி அறிவியலும் இணைந்தது. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா செயற்கை தொழில்நுட்பம். அடுத்தது பாருங்கள், டேஸ் திருவிழா தாவாங் மாவட்டத்தில் நடைபெற்றது அப்படின்னு கேட்குறாங்க. டேஸ் திருவிழா தவாங் மாவட்டத்தில் வந்து நடைபெற்றது. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா லேசர் திருவிழா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இவை மின்னூல்களை வாசிக்க உதவுகின்றன டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மின்பிடிப்பான்கள். மின்பிடிப்பான்கள்லாம் ஒன்றும் இல்லை, ரீடர், அதுதான் வந்து மின்பிடிப்பான்கள்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்கள், மொபைல் ஃபோன் என்றழைக்கப்பட்ட முதல் செல்பேசியின் பெயர் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா டைனாடாக் 8000X. கரெக்டாக பார்த்துக்கோங்க. மொபைல் ஃபோன் என்றழைக்கப்பட்ட முதல் செல்பேசியின் பெயர் டைனாடாக் 8000X. அடுத்தது பாருங்கள், ஐபோன் சந்தைக்கு வரும் வரை இந்த நிறுவனமே திறன்பேசி விற்பனையில் முதன்மையாக விளங்கியது. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா பிளாக்பெரி. இப்போ ஐபோன் வந்து மார்க்கெட்டில் வரத்துக்கு முன்னாடி எது ஃபேமஸாக இருந்துச்சுன்னா பிளாக்பெரி, அந்த மொபைல் ஃபோன் தான் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. ஐபோன் எப்போ வந்து வந்துச்சோ அப்போலேருந்து அந்த பிளாக்பெரியோட மவுஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. சரிங்களா. அடுத்தது பாருங்கள், பொருந்தாத இணையை கண்டறிக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா டொக்காமோ அமெரிக்கா, இதுதான் வந்து பொருந்தலை. மற்றது எல்லாமே வந்து பொருந்திருக்கு, கரெக்டாக பொருந்திருக்கு. சரிங்களா. ஃபஸ்ட்டு பாருங்கள், மார்ட்டின் கார்ல் கூப்பர், அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜோயல் எஸ் ஏங்கல், அவருக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த செல்ஃபோன் கண்டுபிடித்த உடனே கால் பண்ணி பேசியிருப்பார். அடுத்து வந்து முதல் குறுஞ்செய்தி வந்து பின்லாந்து நாட்டில் தான் வந்து முதலாக வந்து குறுஞ்செய்தி வந்து அனுப்புனாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து ஐபிஎம் சைமன், அவர் தான் வந்து முதல் திறன்பேசி வந்து கண்டுபிடிச்சிருப்பார். டொக்காமோ அமெரிக்கான்னு கொடுத்துருக்காங்க, அது வந்து தவறு. அடுத்தது பாருங்கள், பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. பொறுத்துக்க பாருங்கள், 5G. இது பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா 1 மில்லியன் மில்லி செகண்டு. அடுத்து வந்து விண்டோஸ், இது பார்த்திங்கன்னா இயக்க முறைமை. அடுத்து வந்து செயலின்னா அது பயன்பாட்டு மென்பொருள். அடுத்து வந்து பாம்புன்னா காணொளி விளையாட்டு. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா செகண்ட் லாஸ்ட் ஆப்ஷன் 2143. அடுத்தது பாருங்கள், பின்வருவனவற்றுள் செயற்கை மொழி அல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. மாண்டரின், அதுதான் வந்து செயற்கை மொழி இல்லாதது. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா பைத்தான், ஜாவா, பெல், இது எல்லாமே பார்த்திங்கன்னா செயற்கை மொழி. மாண்டரின் வந்து செயற்கை மொழி அல்ல. அடுத்தது பாருங்கள், தமிழை உருபணியியல் பகுப்பாய்வுக்கு உட்படுத்துவது சற்று கடினமான செயல், ஏனெனில் அது டேஷ் அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்காக பார்த்திங்கன்னா ஒட்டுநிலை மொழி. தமிழை உருபணியியல் பகுப்பாய்வுக்கு உட்படுத்துவது சற்று கடினமான செயல், ஏனெனில் அது வந்து ஒட்டுநிலை மொழி. தமிழ் வந்து ஒட்டுநிலை மொழி. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், மற்றவற்றுடன் தொடர்பில்லாத ஒன்றை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா தகவல் மீட்பு, அதுதான் வந்து பொருத்தமில்லாமல் இருக்குது. மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று வந்து தொடர்பு உடையது தான். அடுத்தது பாருங்கள், பொறுத்துக்க வந்து கொடுத்துருக்கோம். இதுக்கான ஆன்சர் கரெக்டாக தெரில, யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணலாம். அடுத்தது பாருங்கள், கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கந்தர்வன் தீராவை இந்தியா முழுவதும் அனுப்பினார். அடுத்தது காரணம் பாருங்கள், தீரா இந்தியாவின் அனைத்து பகுதிகளுக்கும் இயற்கை மொழிகளை ஆய்வு செய்ய சென்றது. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று தவறு, காரணம் வந்து சரி. அவ்வளோதான். 12th சிறப்பு தமிழில் இருக்க புக் பேக் கொஷின்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்தாச்சு.
அவ்வளோதான். ஏதாச்சும் டவுட்ஸ், ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம 12th ஃபுல்லாகவே 12th சிறப்பு தமிழ் எல்லாமே அப்ஜெக்டிவ்ஸ் கொஸ்டினாகவே வந்து நம்ம கொடுத்துட்டோம். சப்போஸ் அது யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் இருக்கும், இல்லைனா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இப்போ தான் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.